வெற்று விளம்பரங்களுக்கு மட்டுமே திமுக முக்கியத்துவம் அளிக்கிறது என தமிழக பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி கடும் கண்டனத்திற்கு உரியது. ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தை ஆரம்பகால வளர்ச்சியையும் கேள்விக்குறியாக்கும் இச்செயல் திமுக அரசின் நிர்வாக திறனின்மையை கோடிட்டு காட்டுகிறது. திமுக அரசு தங்கள் அற்ப அரசியல் வீம்புக்காக நிராகரித்து வரும் தேசிய கல்விக் கொள்கையில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முன்னிலை வழங்கவும், கல்வி மற்றும் சிறுவர் பராமரிப்பு துறையில் பயிற்சி அளித்து அங்கன்வாடி மையங்களை தொடக்கப்பள்ளி போலவே மாற்றி அமைப்பதற்கான முன்னோடியான முயற்சியும் வகுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெற்று விளம்பரங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் திமுக அரசு அங்கன்வாடி ஊழியர்கள் பற்றாக்குறையை சரி செய்ய முடியாமல் அங்கன்வாடி மையங்களையே மூடுவதற்கு ஆயத்தமாகி வருகிறது. 2021 தேர்தலின் போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு திமுக வழங்கிய வாக்குறுதியான சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம், பணிக்கொடை வழங்கப்படும் என்பது 4 ஆண்டுகள் ஆகியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அங்கன்வாடி பணியாளர்களுக்காக கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும், ஏழை குடும்பங்களில் பிறக்கும் குழந்தைகளின் ஆரம்ப கல்வியையும் வளர்ச்சியும் பாதிக்காத வகையில் அங்கன்வாடி மையங்களை மூடுவதை தவிர்த்து அவற்றை செல்வனவே நடத்திடவும் வலியுறுத்துகிறேன் என நாகேந்திர நாகர்னர் கூறியுள்ளார்.